வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆமென். அன்பின் பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை கொண்டு வருகிறோம். உடைய திரு பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைபாடி கொள்வதற்காக நன்றி. இந்த வார்த்தை பிட்டு பகிர்ந்து கொடும். தூக்கம் அழக்கத்தை கொண்டு வர எல்லா விதமான அசுத்தாவியை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புங்க. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மனுஷரே, இந்த வேளையிலே இந்த கூட்டத்தில் பார்க்கிற கேட்கிற அனைவருக்கும் கடவுள் சொல்கிற வார்த்தை பவுல் மூலியமா, மனுஷரே திடம் மனதாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு வெற்றிக்கு ரகசியம் என்னவென்றால், முதல் திடம் மனது அவசியம். திடம் மனது அவசியம். உங்க மனசை திடமா வைத்துக் கொள்ள வேண்டும். அல்ல ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லும் போது, நீ திடமனதாய் இரு அப்படின்னுவார். இயேசு கடல் மேல் நடக்கும்போது திடமாய் இருங்கள், திடமனதாய் இருங்கள் அப்படின்னு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, திடம் என்பது உறுதி, திடம் என்பது தைரியம், திடம் என்பது நம்பிக்கைக்குரியது, பலத்துக்குரியது. இங்க பவுல் சொல்றார், மனுஷரே திடமனதாக இருங்க. அப்படி என்ன சொன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே ஆயிருக்கு, போராட்டம், நம்பிக்கையற்ற நிலை, நஷ்டமான நிலை, தடுமாற்றங்கள், வேதனையான நிலைகள் அங்கு நடந்திருக்கிறது. இனி வாழ்க்கை எப்படி, குடும்பம் எப்படி, ஊழியம் எப்படி, தொழில் எப்படி, முன்னேற்றம் எப்படி, அந்த நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும்போது தான் பவுல் மனுஷரே அப்படின்றார். திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல வேகமா பிரைஸ் தலா, நல்ல வேகமா பிரைஸ் தலா, உற்சாகத்தோடு ரேபாலா சாந்தாராபா. பக்கத்தில் பார்த்து கை குலுக்கி சொல்லுங்க, சகோதரியே, சகோதரி சொல்லுங்க, சகோதரங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கடவுள் சொன்னாரோ அதன்படியே நடக்கும். எந்த ஒரு மாற்றமே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆமென். உங்களுக்கு என்ன சொன்னாரோ, நீங்க செத்தா கூட உங்களுக்கு எழுப்பி செய்துட்டு போயிடுவார். ஆமா, சொல்றாரு பாருங்க. என்னாகத்துல பிலியாம் சொல்லுவான், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ பாருங்க. சொன்னவர் மனம் மாற மாட்டார். ஒருவேளை மனசை மாறலாம். நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, அந்த சாவு வீட்டில் பார்க்கலாம். அந்த சாவு வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமாக்காரன் வருவான், அழுவாத நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ செலவு சொல்லுவாங்க, 4 பேருக்கு கௌரவமாக பேசிடுவான். அப்புறம் செலவெல்லாம் தீர்ந்த பின்பு பொண்டாட்டி பண்ணுற குத்தல், நீயே வாய விட்ட, நீ எதை திமிர சொல்லிட்ட அப்படின்வான். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் என்ன சொன்னாரோ உங்களுக்கு எனக்கு நிச்சயம் நிறைவேறும். சொல்லிட்டாரே, கடவுள் எப்பயே சொன்னாரே, ஊழியக்காரங்களே சொன்னாரே, பைபிள் படிக்கும்போது சொன்னாரே, என்னை அபிஷேகம் பண்ணும்போது சொன்னார் தான். ஆனால் சொன்னதை நிறைவேற விடாதபடி சில தடைகள் இருக்கும். இப்போ யோசேப்புக்கு கடவுள் சொல்லிட்டார், ஆனால் குடும்பத்தார் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாவீதை கடவுள் ராஜாவாக்கு அபிஷேகம் பண்ணிட்டார், அவர் அலைந்து திரிந்து கொண்டே இருந்தார். ஆண்டவராய் இயேசுவுக்கு உயர்ந்த நாமத்தை பிதா கொடுப்பன்னு சொன்னார். எவ்வளோ பாடுகள் நன்றாக கவனிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த மதியான வேளையில் கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னார் அதை சொல்லும்படி தான் நீங்கள் வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவைன்னா திடமானது தேவை. பிரச்சனை இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பவுல் ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக சிறையாக்கப்பட்ட நிலையிலிருந்து கொண்டு போகப்படுகிறார். அந்த நிலையில தான் இவர் பெரிய அதிபதி கிடையாது.
ஒரு அடிமை போல கொண்டு பிரயாணப்படும் போது சொல்லப்பட்ட வார்த்தை இது. நன்றாக கவனிக்க வேண்டும். முதல் திடமனதாக இருங்கள். கடவுள் சொன்ன சில வார்த்தையை நல்லா கவனிக்க வேண்டும். உடைய அப்பா அம்மா சொல்ல வார்த்தையோட மாறிடும். இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேற விடாதபடி தடைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எங்க இருக்குன்னா நம்ம திட மனசுல தான் இருக்கு. அதை சோர்வாக்கக்கூடிய, பெறக்கூடாதபடி, நிறைவேற விடாதபடி தடுக்கிறது எது, அதை நம்ம பார்க்க போறோம். இது கப்பலின் பிரயாணப்படும் போது நடக்கிற சம்பவத்தை சொல்றார் பவுல். இப்போ கப்பல் என்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பைபிளில் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனத்தில் விசுவாசம் என்ற கப்பல், இந்த விசுவாசம் என்ற கப்பல் நன்றாக கவனிக்க வேண்டும். நம் தேவனுடைய வார்த்தையை பெறுவதற்கு, அடைவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு வழி எது என்றால் விசுவாசம்தான். ஜெபம் என்பது நீங்கள் கேட்பது. அவர் கேட்கும்போது அவர் கொடுக்கிறார். கொடுக்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு அவசியம் எது என்றால் விசுவாசம். இந்த விசுவாசத்தை கவனிக்க வேண்டியது பவுல் சொல்ற கப்பல் நீங்க பிரயாணப்படுகிற கப்பல், நீங்க பெற போற கப்பல், நீங்க அடைய போற கரையை பார்க்கக்கூடிய கப்பல். இந்த கப்பல் வழியாக தான் நீங்க பிரயாணப்படணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் நீங்க எவைகளும் பெற முடியாது, அடைய முடியாது. அதனால் அந்த கப்பலை சேதப்படுத்தக்கூடிய உங்கள் விசுவாசத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு இருக்கிற உங்கள் விசுவாசத்தின் பிரயாணத்தை, விசுவாசத்தின் வாழ்க்கையை சேதப்படுத்தக்கூடிய சில விஷயத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். கரையை பிடித்தொடுவோம், பெற்றுக்கொள்ளிடுவோம், அடைந்திடுவோம் என்று நினைத்து கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணினோம். கையை தட்டுங்க பார்க்கலாம். முதல் கடவுளுடைய வார்த்தை எனக்கு வந்துவிட்டது. ஐயோ, கடவுள் என்கிட்ட பேசிட்டாரு. ஐயோ, நல்ல மாப்பிள்ளை கொடுத்துட்டாரு, நல்ல குடும்பத்தை வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, நல்ல வேலையை கொடுத்துட்டாரு என்று நினைத்து கப்பல் ஏறி, விசுவாசத்தோடு ஏறி, பிரயாணப்படும்படி ஏறி, கரை சேர்ந்து விடுவோம் என்று ஏறினோம். நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி எதுவுமே இல்லையே. கரை பிடித்திடுவோம் என்று நினைத்து ஏறினோம். 4 வசனம், அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டோம். நல்லா கவனிங்க. இனி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது, இந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைத்து விட்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பகுதி, இந்த மக்கள் என்னை ஒரு கழுதியாக, அடிமையாக கவனிக்க வேண்டும். என்னை வைத்திருந்தார்கள், கடங்காரனாக வைத்திருந்தார்கள், சாபமாக வைத்திருந்தார்கள், கெட்ட பேரில் வைத்திருந்தார்கள். நல்ல மக்களை இங்கே இல்லை. இனி வாழ்க்கை தேடி போயிடும், கரைக்கு போயிட போகிறோம், நன்மையை பெற போகிறோம், நன்மையை அடைய போகிறோம், நன்மையை பார்க்க போகிறோம் என்று நாங்கள் புறப்பட்டோம். வாசிங்க 4 வசனம். புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடியினால், நன்றாக கவனிக்க வேண்டும். எதிர்காற்று, முதல் தடை எது என்றால் எதிர்காற்று. கரை சேர்ந்து விடுவோம் என்று நினைத்து கப்பல் ஏறிட்டோம். ஐயோ, கடவுளுடைய வார்த்தை வந்துவிட்டது, இந்த மாதம் வந்துவிட்டது, நிறைவேறப் போது, நடக்க போது, பெற்றுக்கொள்ள போகிறோம், அடைய போகிறோம், பாத்திர போகிறோம் என்று நினைத்து கப்பல் ஏறினோம். கரை சேர்ந்து விடும் என்று நினைத்து ஏறினோம். ஆனால் எதிர்காற்று, நல்லா கவனிங்க ப்ளீஸ். முதல் தடை பாருங்க, எதிர்காற்று அடித்தபடினா. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்க்கக்கூடியது காற்று என்பது சொல்ல பாருங்க. கப்பல் என்பது ஃபெய்த், காற்று என்பது சங்கீதம் 104 சங்கீதம் 4 வசனம் சொல்கிறது, அவர் தேவ தூதர்களை காற்றாகவும். நன்றாக கவனிக்க வேண்டும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே.
தேவனுடைய ஜனமே, பரிசுத்த உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பாஸ்டர், முடிந்து விட்டது பாஸ்டர், இந்த மாதம் தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு வந்து விட்டது, பெற்றுக்கொள்ள போகிறேன், அடைய போகிறேன் என்னை நினைத்து கப்பல் ஏறி கரையை சேரப்போல் வந்தால் எதிர்காற்று என்ன செய்ததாமா? எதிர்காற்று எதிர்காற்றா இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணம். ப்ளீஸ், எதிர்காற்று முதல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தை தடுக்கிறது எது என்றால் எதிர்காற்று. ஆண்டவர் சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார், கவனிக்க வேண்டும், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், சத்தத்தை உயர்த்தி. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி நடக்குது பாருங்க. சில நேரங்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடவுள் சொன்ன வார்த்தை ஆனால் எதிர்த்து நிற்குது பாருங்க. எதிர்காற்று இருந்தபடினால் மெதுவாக போக வேண்டிய கப்பல், அமைதியாய் போக வேண்டிய மனசு, மகிழ்ச்சியோடு பிரயாணப்பட நாங்கள் ஓட வைத்தது. ஓடினோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த எதிர்காற்று நல்லா கவனிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 14:24 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சாயங்காலான போது ஜெபிக்க புறப்பட்டார். அவர் தனித்து ஜெபிக்கும் போது கவனிக்க வேண்டிய சீசர்கள் படகளே பிரயாணப்படும் போது எதிர்காற்று இருந்தபடினால் கவனிக்க வேண்டும், அலை மோதி அடித்ததினாலே அவருக்குள்ளே பயம் வந்து விட்டது. பயந்தார்கள். இயேசு ஜெபத்தை விட்டு புறப்பட்டு வந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த காற்றுடைய தன்மை என்னன்னா, கவனிக்க வேண்டும், கடலை கொந்தளிக்க செய்யக்கூடியது. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த எதிர்காற்றுடைய தன்மை என்னன்னா, தண்ணியை வந்து கவனிக்க வேண்டும், அலையை எழுப்பிவிடும். இந்த அலை எதுக்கு ஒப்பா இருக்கிறதா? என் அன்புக்குரியவர்களே, துன்மார்க்கன் அலையப்போல் இருக்கிறான் என்று ஏசாயா 57:20 சொல்லப்பட்டிருக்கு. அலைக்கு ஒப்பா இருக்கிறார், அவனுக்கு அமைதி இல்லை. இந்த அலை கவனிக்க வேண்டும், எப்போ எழும்புது? துன்மார்க்கன் எப்போ எழும்புறான்? நீ எங்களை ஆளுவாயோ? நாங்கள் உங்களுக்கு எஜமானா, நீ எனக்கு எஜமானா இருப்பாயோ? பாருங்க எங்கேருந்து வருது பாருங்க பிரச்சனை. கடவுளுடைய வார்த்தை வந்து பிரச்சனை இல்லைன்னு தான் வந்தோம், பெற்றுக்கொள்வோம் தான் வந்தோம், அடைந்திரோம் தான் வந்தோம், முடிவு வந்து விட்டுன்னு வந்தோம். ஆனால் எதிர்காட்டினாலே தண்ணி கொந்தளிக்கிறது, மோதுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்றால், யாக்கோபு 1:6-7 கேட்டதை பெறவிடாதபடி இரு மனதை கொண்டு வருகிறது. நல்லா கவனிங்க ப்ளீஸ். உங்கள் மனது உறுதியிலிருந்து வெளியே கொண்டு வருது அந்த அலை, இந்த எதிர்காற்று. ஐயோயோ, இங்கே வந்தால் நல்லாயிடுவோம் பார்த்தா இன்னும் 1 மாதம் ஆமாமே. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க போங்க. அன்றைக்கி ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன். ஒரு அம்மா சொல்கிறா, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. என்கிட்ட சொல்ல, அந்த ஊழியக்காரம்மாக்கிட்ட, ஜெபம் பண்ணிட்டால போமா சரியாயிடும். எனக்கு அங்கே இருந்தது, ஆனால் என்னுடைய ஊழியம் வேறையாக இருந்தது. ஜபிக்க என்னை ஜபிக்க வேறு வித அழைச்சாங்க, இதுக்கு அழைக்கலை. நான் கம்முன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஜபம் சரியாயிடப்போ பாருங்க. இந்த மனதை வந்து இருமணம் ஆக்கக்கூடியதான் இந்த எதிர்காற்று. நீங்கள் பெற விடாதபடி, அடைய விடாதபடி நீங்கள் உங்கள் நினைவை திசை திருப்பக்கூடியதான் இந்த அலைகள். அவிசுவாசத்தை கொண்டு வரதான் இந்த அலைகள். நல்லா கவனிங்க ஐயா ப்ளீஸ். ஐயோ அங்கே போயிட்டா நீங்கள் சுகமாகிடுவோம், நல்லா ஆகிடுவோம், வரும்போதே ஒரு ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கும். வரும்போதே யாராவது பிரச்சனை பண்ணிட்டுருப்பான். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த எதிர்காற்று உங்கள் மனதை இருமணமாக்கக்கூடியதுதான் இந்த மனது. தன் மாமியார் ரூத்தை அழைத்து வந்தால், மோவாப் தேசத்தை அழைத்து வந்து விட்டு, நீ போயிடு, நீ இளம் பெண்ணாக இருக்கிறபடினா உனக்கு ஒரு குழந்தை பெற்று
அதை வளர்த்து உனக்கு கொடுப்பது வயசாகிவிடும் என்று சொல்லி மனசை திருப்பினான். ஆனால் அவள் மனதை உறுதியை கண்டு மறுபடியும் அவள் பேசவில்லை. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் கொடுத்த வார்த்தை தவிர வேறு எதையுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சில சொல்கிற கெட்ட பழக்கம் பாருங்க. ஐயா பிசாசு பேசுகிறான், உன் உயிரை எடுத்துக்குவேன், உன் புருஷன் செத்துடுவான், டாக்டர் சொல்லிட்டாரு, நீ இருக்க மாட்டம்மா, முத்திடுச்சுமா, ஊறிடுச்சுமா, பரவிடுச்சுமா, இதெல்லாம் கொந்தளிப்பு. கடவுள் சொன்ன வார்த்தை, அவர் தழும்புகளால் குணமானீர்கள், அதை விட்டுட்டு கவனிக்க வேண்டும். திடீர்னு வரும். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் விசுவாச கப்பலை அது மூலியமாக தான் நீங்கள் அடைய முடியும். கையை தட்டுங்களேன். அடைய முடியும். இதை சேதமாக்கக்கூடியதான் கவனிங்க, எதிர்காற்று. அம்மா, ஐயா, பிரதர், இந்த எதிர்காற்று உங்கள் மனதை கர்த்தருடைய வார்த்தை விட்டு விசுவாச விலக செய்யக்கூடியது அந்த கொந்தளிப்பு. இருமனம் உள்ளவன் அலைக்கொப்பா இருக்கிறான். கர்த்தரிடம் அவன் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பெற்றுக்கொள்ள முடியாது, அடைய முடியாது, கரை சேர முடியாது. அப்போ இந்த எதிர்காற்றை ஜெயிக்கக்கூடிய சக்தி எங்கே இருக்குதுன்னா உங்கள் மன உறுதியில் இருக்குது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நான் ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி. சில சொல்கிறீங்களே, கத்திரிக்காய் வச்சோன்னே ஐயா வானா ஐயா, ஏன் அலர்ஜி சொல்லணும். அலர்ஜி ஐயா, கரவடு அலர்ஜி ஐயா, சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது. இல்லை அலர்ஜி ஐயா, எவ்வளோ தொந்தரவு பண்ணுறல, ஒட்டாரமாக சாப்பிட மாட்டீங்களே, அதை போல் சொல்லணும். பேயை நான் அடைவேன், நான் பெறுவேன். யார் என்ன ஃபோன் பண்ணி யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவர் சொன்னதான் நான் கேட்பேன். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ். எதிர்காற்று. இந்த மாதம் ஒரு எதிர்காற்று வீசி கொண்டு இருக்கலாம். கடங்காரன் கொந்தளிச்சு சத்தம் போட்டு கொண்டு ஃபோன் பண்ணி அட்டகாசம் பண்ணி கொண்டு இருக்கலாம். தலை பிச்சுக்குது பாஸ்டர், முடியல பாஸ்டர். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் இறங்கி கடன் கொடுப்பேன், அவர் தழும்புகளால் குணமானே, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா அமையும், நல்லா இருப்பாங்க. இல்லையே, கேள்விப்பட்ட மாப்பிள்ளை சரியில்லையாமே, எல்லாம் கைக்கு நினச்சிட்டு பேர் வர போகணும். எப்போ சரியில்லை? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே சரியில்லாத மனுஷன் உன்னை எப்போ நியமிக்கப்பட்ட சரியாயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி. திடம் மனதாக இருங்கள், உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். பக்கத்தை சொல்லுங்க, உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம். வாயை தந்து பேசையா. டாக்டர் மந்திரவாதி, பேய் பேசலாம், பூதம் பேசலாம், இந்த கர்மத்தை தூக்கி உரம் போடணும். கர்த்தர் சொன்னது என்கிட்ட பேசினார், நான் கரை பிடித்திடுவேன் என்று நினைத்து ஓடினேன். ஆனால் எதிர்காற்று தடுத்தது. எந்த எதிர்காற்றை தடுத்தாலும் தேவ வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னை அழைத்தவர் என்னை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். வேகமாக கையை தட்டி ரேபாலா சந்தாலா ஹே பாலா போ, சொன்னவர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். இரண்டாவது வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே. காற்று எங்களை தடுத்தபடினாலே. முதல் காற்று எதிர்காற்று, ரெண்டாவது காற்று தடுக்கிற காற்று. கையை தட்டுங்களேன், அதை நிறுத்தி வாசிங்க. என்ன காற்று? தடுக்கிற காற்று. பாஸ்டர் ஒரே தடவை பாஸ்டர் கை கூடி வந்துச்சு பாஸ்டர், போன் பண்ணாங்க, ஆனால் தடையா இருக்கு பாஸ்டர். முதல் நினைத்து விடுவோம் என்று ஓடினோம், ஆனால் எதிர்காற்று தடுத்தது. ஆனால் விசுவாசத்தோடு கவனிக்க வேண்டும். என்னை எதிர்ப்போந்தாலும் என் அழைச்சவர் உண்மை உள்ள தொடர்ந்து பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன். ரெண்டாவது வந்தா தடுக்குது. ஜெபம் பண்ண வாய் தடுக்குது. ஐயா கண்ணை திறந்து பாருங்க ஐயா. பேசாதபடி தடுக்குது, கொடுக்காதபடி தடுக்குது,
வரவிடாதபடி தடுக்குது. தடை செய்கிற காற்று. கவனிங்கள் ப்ளீஸ். நம்ம ஆள் வாயை திறந்தா போதும். எப்போ நீங்கள் பேயை கூப்பிடுவீங்க தெரியுமா? ஏதாவது விசேஷம் வச்சிருவீங்க. விசேஷம் வச்சுட்டு விசேஷமான வார்த்தை பேசுறது கிடையாது. கரண்ட் போயிடும். பிசாசு பற்றி அப்படி பண்ணிட்டான் பார்த்தியா, அவனே வர வச்சு, நீங்கள் சொந்தக்காரனே வர வச்சுட்டு அவனே வர வச்சு சேரை போட்டுரும். பண்ணிட்டான் பார்த்தியா பேய். சிஸ்டர் கிளம்பி சிஸ்டர், வயிறெல்லாம் ஒரு மாறி பிசாசு பண்ணுறான் சிஸ்டர். அவெல்லாம் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, தடுத்த காற்று. ஒரு சத்தத்தை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? நல்லா 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்கம்மா. இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். கவனிக்க வேண்டும். எதிர்கொண்டு கொந்தளித்து குழப்பமாக்கி விட்டது. அந்த குழப்பத்தை விட்டு மற்றொரு படகு, கவனிங்க, கப்பலை ஏறும்படி உதவி வந்தது, உதவி கிடைச்சது. கிடைச்சாலும் ஆரம்பங்களிலே நான் நன்மை செய்வேன், உதவி செய்வேன், கூட இருப்பேன், கை கொடுப்பேன், தோல் கொடுப்பேன், தலை கொடுப்பேன் சொன்னவங்க இப்போ தடையாயிட்டான். ஹலோ, கடவுள் சொல்லி வந்தவங்க தான், கடவுள் சொல்லி கொடுத்தவங்க தான். ஆனால் அவங்க கொடுக்காதபடி தடை செய்கிற காற்று. சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்தில் வாசிங்க. 7 வாசிங்க. காற்று எங்களை தடுத்தபடி, காற்று, முதல் காற்று நல்லா மெமரி பண்ணி வச்சிங்கம்மா ப்ளீஸ். எதிர்காற்று, கொந்தளிப்பை எழுப்புற காற்று. கரை சேர்ந்து விடுவோம், பெற்றுக்கொண்டு விடுவோம், அடைந்து விடுவோம் நினைத்து வந்தோம். 2வது, அங்கதான் பிரச்சனை சொல்லி வேற சபைக்கு போனேன், இங்க வந்தேன், கைதான் கொடுத்தாங்க, தூக்கி விட்டாங்க, உட்கார பண்ணிட்டாங்க. ஆனா நன்மை வரத தடுத்துட்டான். பார்த்தீங்களா? தடை காற்று. ஐயா கவனிங்க ப்ளீஸ். நீங்கள் நன்மையை பெறவிடாதபடி தடை செய்யும். நீங்கள் அவசரப்படவே கூடாது. பிசாசு பவுலுக்கு ஒரு முல்லை வச்சு தடை பண்ணுறான், ஊழியம் செய்யாதபடி. ஆனால் அவர் சொல்கிறார், 3 முறை விண்ணப்பம் பண்ண, வார்த்தை வருது, போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விழ. யோசேப்புக்கு எவ்வளோ தடை வந்தது, ஆனால் கர்த்தர் நேரம் வரும்போது அவனை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. தடை 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 தடைன்னு சொல்லி ஜெபிக்குது விட்டுட்டு, எல்லா நன்மைக்கு 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 சொல்லி ஜெபம் பண்ணு. கையை தட்டுங்களேன். பிரைஸ் அல்லாஹ். ஏன்னா அப்போஸ்தலர் 8:37 வாசிக்கும்போது, இந்த எத்தோப்பியா மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுக்க போறார். அவன் சொல்ற, முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையேதும் இல்லை. முதல் உங்கள் விசுவாசம் என்பது கவனிக்க வேண்டிய அன்புக்குரியவர்களே, இருதயத்தில் இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை பாதுகாக்கக்கூடியது தான் கவனிக்க வேண்டும். சுத்த இருதயம். என்ன இருதயம்? சுத்த இருதயம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த சுத்த இருதயம் எதுக்கு தேவைன்னா, நல்லா கவனிங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இருக்கிறதா? ஐயா, ஒரு முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தாலும் உனக்கு நல்ல கனம். அதுவும் தினமும் பார்த்து வந்து இதோ பணம். இங்க பாருங்க, சுத்தம் இருதயம் தான் விசுவாசத்தை பாதுகாக்கக்கூடியது. நீங்க 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னா, நல்ல மனசாட்சி என்பது தான் கவனிக்க வேண்டும். அங்கிருந்து பிறப்பது அன்பு என்று 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுவார். 1 தீமோத்தேயு 3:9 சொல்லும் போது சுத்த இருதயத்தில் கவனிக்க வேண்டும், சுத்த இருதயத்தோடு விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த கொந்தளிக்கிற தடுக்கிற காற்று உங்க இருதயத்தை கரப்படுத்தும். உங்க இருதயத்தை கரப்படுத்த பாதுகாக்கக்கூடியது விசுவாசம். நல்ல மனசாட்சி என்பது 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21 வசனத்திலே, ஞானஸ்தானம் பெற்ற நோக்கமே சரீரத்தின் அழுக்க கழுவல்ல, நல்ல மனசாட்சியை உண்டாக்கக்கூடியது. கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த நல்ல மனசாட்சியை விட்டு விலகி
விசுவாசன்ற கப்பலை சேதமாக்கக்கூடியதுதான் இந்த காற்றை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. சில இடத்துல போனால் அற்புதம் செய்வாங்க, அவங்க பேசுகிற பிரசங்கம் உனக்கு புரியாது, கத்திட்டு லபா லபா கத்திட்டு ஏதோ பண்ணிட்டு போயிடுவான். நீங்களே ஜென்மத்துக்கும் அதே பேய்கிட்ட பிசாசை போராடி இருக்கணும். ஒரு அம்மா தேனியிலேருந்து ஃபோன் பண்ணான், ஐயா அவங்க யூடியூப் பார்த்தேன் ஐயா, 1 வருஷமாக சென்னைக்கு பேரை சொல்லிடுறோம், சென்னைக்கு வந்துட்டு போகிறேன், மாதம் அலக்கழிச்சு கத்தின்னு போகுது, என் பசங்களே சொல்லி ஏமா போய் அசிங்கப்பட்டு வரீங்க, அதனால் போகிறது விட்டுட்டேன். ஆனால் அவங்க யூடியூப் பார்த்தோம் நீங்கள் தேவ புத்திரர் தேவ பிள்ளைன்னு சொல்ல வசந்த கேட்க எனக்குள்ள ஒரு அசுத்தாவி புறப்பட்டு வெளியே வருது நான் பார்க்குறேன். அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அம்மா பசி எடுத்தா சோறை பார்த்தா பசி தீராதம்மா, சாப்பாடு வாயில் போட்டால் தான் பசி தீரும். தாகம் சொல்வது முக்கியம் இல்லை, தண்ணி வாக்கணும், உள்ளே போகணும். அப்போது சுத்த இருதயம் நல்ல மனசாட்சி, இதில் பிறக்கிறது தான் தேவ அன்பா. நல்லா கவனிங்க, இந்த அன்பு பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். நல்ல மனசில் பாஸ்டர் அந்த ஆளுக்கு. அதனால் இன்றைக்கு தடுக்கிற காற்று, எதிர்காற்று, அப்போ எந்த தடை வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று, சிஸ்டர் கவனிங்க அம்மா, எல்லாம் நன்மைக்கு தான். கையை தட்டுங்க பார்ப்போம். யோபின் வாழ்க்கையில் பார்த்தீங்களா, அவர் எல்லாம் இழந்து போனான், அவர் விட்டு எல்லாம் போய் விட்டது, மனைவியும் வெறுத்து போயிட்டான், பிள்ளைங்களும் செத்து போயிட்டான், சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைப்படாது. கையை தட்டுங்க. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாதையா. நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும், நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு கடவுள் கொடுக்க நினச்சிட்டாருன்னா சொல்லுங்கள் வாழ்த்தம்பி. யார் மாற்றினாலும் அங்கே ஒரு தப்பு நடந்துடும், அந்த தப்பை உங்களுக்கு நன்மையை மாற்றிடுவார். 2 சகோதரங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பிள்ளைங்க ஜெயில் போகக்கூடாது ஏசப்பா, அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்தால் 2 பேரை பாஸ் ஆக்கிறேன், நான் ஒழிச்சு ஒப்பு. தாய் அழுவுது, சபையில் முழங்கால் படி கதறி அழுவுறான். சூழ்நிலைகள் கட்டாயம் தப்பு பண்ணிட்டாங்க, ஜெயில் போகணும். அந்த அம்மா மன கசந்து அழுவுது, தெரியாத பண்ணிட்டாப்பா என் பிள்ளைகளை காப்பாத்துன்று அந்த மனஸ்தாப்பட்டு மன்றாட தாயோட ஜபம் கேட்கப்படுது பாரு. கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறான், சகோதரர் நிற்கிறாங்க, ஜட்ஜி ஒரு பேரை சொல்கிறார், அந்த பேர் உள்ள ஆள் அங்கே இல்லை, அந்த கைதியுடைய பேர் வேற. இன்ஸ்பெக்டருடைய மனசை மாறி தப்பான பேரை கொடுத்து ஜட்ஜி கோவம் அது பிரச்சனை ஆகி ஜட்ஜி திடீர்னு இறங்கி உங்களை மன்னிச்சு விட்டுறேன், இனி இப்படிப்பட்ட தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு அனுப்பி விட்டுட்டார். அவங்க இருவரும் இன்னைக்கு பாஸ்டாக இருக்கிறான். பார்த்தீங்களா, நீங்கள் எப்பயுமே தடை சொல்லாதீங்க சிஸ்டர், ஒரே தடையாக சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வாயில் என்ன பண்ணணும், இந்த தடை சொல்கிற வாயை கட்டி ஜெபம் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதை ஜெபிக்கணும், உங்கள் வாயில் தடையாகுது சொல்லவே கூடாது. அவள் தடுக்கிறா, வராலாம் தடுத்துறா, வர மாப்பிள்ளாம் தடுக்கிறா, வர பொண்ணெலாம் தடுக்கிறா. கத்த நினச்சா எவனும் தடுக்க முடியாது. ஆமென். மனுஷரே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். இந்த மாதம் கத்த உங்களுக்கு என்ன சொன்னால் நடக்கிற மாதம். கையை தட்டுங்களா, நடக்க போகுது. நல்லா வேகமாக கையை தட்டி உற்சாகத்தோடு நீங்கள் கை தட்டுற பார்த்தா பாஸ்ட்டு அடுத்த மாதம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ரேமானா சாதாராது. மனுஷரே திடமனதாக இருங்கள். ஐயா ரட்சிக்கப்பட்டு 23 வருஷம் 25 வருஷம் ஆனதே நடக்கலையே. நீ திடமனதாக இருந்தால் நடக்கும்.
எதில் திடமாக? எதிர்காற்று, தடுக்கிற காற்று. மூன்றாவது காற்று வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். மெதுவாய், அம்மா ஐயோ அந்த சேதம் இந்த சேதம் வந்து தடையெல்லாம் மீறி எப்பா இப்போதான் அமைதியாக இருக்குது. காற்று இல்லை, பிரச்சனை இல்லை, எப்படியாவது கரை சேர்ந்துடுவோம், இந்த மாதமாவது வட்டியில் அசலே கொடுத்து தீர்த்துடுவோம், பிரச்சனை மாறிடும், தீர்வு வந்துடும், வீடு கட்டிடுவோம், எல்லாம் முடிஞ்சிடும், பல வருஷமாக காத்திருந்த நன்மை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இயற்கை பார்த்தா அமைதியாக இருக்கு, சத்தம் இல்லை. தென்றல் எப்படி இருக்குதாமா? மெதுவாக இருக்கு. அப்போ நம்ம மெதுவாக போயிடலாம். வாசிங்கம்மா. தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று. ஐயோ இந்த மாதம் சொன்னது நடக்க போகுது, கையை தட்டுங்களேன் என்று எண்ணினோம். அதை நம்ம பாயிண்ட்ஸு எண்ணினோம். ஐயோ போன மாதம் எண்ணினோம், வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதம் எண்ணிட்டோம், கை கூட வரப்போகுது நினச்சிட்டோம். நடந்த சம்பவத்தை வாசி. இருமா அப்புறம் கை தட்டு. அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிலித்தோன் என்னும் கடுங்காற்று. காற்று, மூணாவது காற்று கடுங்காற்று. சிஸ்டர், காற்று தான் இல்லையே, பிரச்சனை தான் இல்லையே, இப்போ நல்லா ஜெபிக்கிறோமே, நல்லா சபைக்கு போகிறோமே, ஐயோ கை கூட வரப்போதே, ஃபோன் கால் வந்துடுச்சே, மெசேஜ் வந்துடுச்சு, எல்லாம் கண்ணால் பார்த்துட்டோமே, காதால் கேட்டுட்டோமே என்று நினைத்து மெதுவாய் வந்தா கடும் காற்று. ஐயோயோ என்னமா இது என்ன அந்த காற்றுடைய வேகத்தை சொல்கிறேன் பாருங்க. வாசி, தொடர்ந்து வாசி சிஸ்டர், மைக்கை கிட்ட வச்சு வாசிங்க சிஸ்டர். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு. அம்மா கப்பல் அவைகளிலே. அம்மா கடும் காற்று சொல்ல பாருங்க. அம்மா அவன் கடும் கோவக்காரமான்றான் பார். ஹலோ பக்கத்தை சொல்லுங்க. போயும் பொண்ணை கடும் கோவக்காட்டை கொடுத்துட்டாரு. ராஜாவே அந்த குடும்பம் அமைதியாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தா அவன் ஒரு கோவக்கார பிடிச்சினாகிறான். கோவக்கார மனைவியாக இருக்கு, கடுமையாக கோவப்படுறான். அவன் கோவம் தான் தட்டு பறகுது, சாப்பாடு பறகுது, குண்டா பறகுது, நானே பறந்து போகிறேன். வாசி. கடுங்காற்று அதில் மோதிட்டு. எதில்? விசுவாசன்ற கப்பலில் மோதிட்டு. இதுவரைக்கும் சேதம் இல்லாமல் பிரயாணப்பட வேண்டும் நினைத்தேன். எதிர்காற்று. சரி இதுதான் பிரச்சனை சொல்லி வேற கப்பலில் உதவி வந்தது, ஏறி போனேன். தடுக்கிற காற்று. சரி எதுவுமே இல்லை, மெதுவாய் விட்டது, முடிந்து விட்டது, இந்த கூடி விட்டது என்று நினைத்து கவனிங்க, மெதுவாக பிரயாணப்பட்டா திடீர்னு கடுமையான வார்த்தை, கடுமையான சொற்கள், கடுமையான வேலை, கடுமையான நினைவுகள், கடுமையான தட்டு சத்தம் கேட்குது. கிச்சனில் கடுமையான குண்டா சத்தம் கேட்குது. நல்லா கவனிக்க வேண்டும். அவைகளிலே கவனிக்க. அந்த வாசியை தொடர்ந்து. கடுங்காற்று அதில் மோதிற்று, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு. நல்லா கவனிங்க. அகப்பட்டு கொண்டு. வாசிங்க தொடர்ந்து. காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் எப்படியாவது வெளியே வரலாம், டைவர்ஸ் வாங்கிடலாம், பிரிஞ்சு போயிடலாம், அம்மா வீட்டுக்கு போயிடலாம், ஆயா வீட்டுக்கு போயிடலாம், வேண்டாம் இந்த சபை ஊழியம் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம் என்று வெளியே வர நினைச்சால் என்னாச்சு பாருங்க. எதிர்த்து போக கூடாதபடியினால் போக முடியல. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணோம் பாஸ்டர், எவ்வளோ உபவாசம் பண்ணிட்டோம் பாஸ்டர், எவ்வளோ கண்ணீர் விட்டுட்டேன். சில பேர் முகம் கோவப்பட்ட மூஞ்சி அசிங்கமாக இருக்கும் பார். அதெல்லாம் போட்டாத்தி வீட்டில் மாட்டி வைங்க, கேவலமான போட்ட வைங்க. உன் முகத்தை பாருங்க, வயசான கிழவன் போல இருக்கும். முடியல.
வெளியே வர நினைக்க முடியல. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, அந்த காற்று வாட்டமாகவே போகணுன்றான். சில நேரங்களில் கவனிங்கம்மா, சில திருத்தத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க, திருந்த அது ஜென்மம், அதை விட முடியாது. அது போக்கிலேயே போகணும். கை தட்டுங்க பார்ப்போம். கையை நல்லா தான் தட்டுங்களேம்மா, ப்ரைஸ் எல்லாம். அது போக்கிலேயே போகணும், அமைதியாக போகணும். ரீமா சந்தலே தாகூரா. பக்கத்து பார்ப்பான், பரவாயில்ல சிஸ்டர், அப்படி ஜோம் பண்ணிங்களே, திருந்துடுவான், முடிஞ்சிடுவான். 4 மாதத்துல பேர் 1 மாதம் இருப்பான், 6 மாதம் மூஞ்சி மாறிடும் பாரு. நல்லா தான் இருப்பான் 2 வாரமாக, திடீர்னு பார்த்தா மூஞ்சி ஊன்னு இருக்கும். அப்படியே நீ தண்ணி ஊற்றாட பொரியும் பாரு. அது அழிவுக்கு வேலை. அதெல்லாம் அவங்களே அவங்கள அழிச்சுக்கிறது. ஆனால் சரி ஜென்ம கவனிக்க வேண்டாம். அவன் பவுல் பாரு, அந்த காற்று வழியாக போயிட்டார். ஏன் தெரியுமா போனாராம்? புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நீங்கள் சில கணவருமாறு திருந்தாத இருப்பான், கோபக்காரனாக இருப்பான். சில மாமியார் புருஷனோடு பயங்கரமாக மோசமாக இருப்பான். பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆஃபீஸில் அப்படி இருப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் இறங்கி தான் போய் ஆகணும், இறங்கி தான் போகணும். உங்களை அதுக்காக உங்கள் தரம் மாறாது, உங்கள் தரம் குறையாது. அந்த காற்று போன போக்கிலேயே போய் அவன் சொல்ல, என்னடி ரசம் செய்த, நிம்மதியாக சாப்பிட முடியுதா சொல்லுப்பா. நான் அப்படியே கூலாகணும். சொல்லுப்பான்னா எடுத்துன்னு போ, வேறு எதனா ஒன்றுமா, அங்கே தான் உங்கள் கூலிங் காட்டணும். நான் சொல்கிறேன், ஒருத்தர் வேலை செய்கிறியா, ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறியா, அந்த எஜமான மிஞ்சி பேசாது. பேசினா சீக்கிரம் வேலை போயிடும். அந்த குடும்பத்தை விட்டு போயிடுவீங்க, அந்த ஆஃபீஸ் விட்டு போயிடுவீங்க. லூசிஃபர் எப்படி விழுந்தான்? நீங்கள் பைபிள் படிக்க தெரியல, அதை ஏற்றுக்கணும். காயின் எப்படி தொல்லப்பட்டான்? நானா காவலாளியானா போயிட்டான், வெளியே துரத்திட்டார் கடவுள். ஒரு தாய்க்கு பிள்ளை எதிர்த்து பேசுகிறானோ அவன் காலின்னு அர்த்தம். உங்கள்கிட்ட கடவுள் நேரடியாக இருக்க மாட்டேன், பேய்க்கு நேரடியாக உங்கள்கிட்ட வேலை செய்யும். நேரடியாக அவங்க உங்க கூட இருப்பான். எப்பயுமே எதிர்த்து பேசுகிற ஒரு ஆவி உங்களுக்குள்ளே வருமானா, நீ கட்டாயம் பாஸ்டிங் படி ஜெபிக்கணும், அழுது ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபிக்கணும். சரி, எதுக்கு போக்கு போகிறது? ஒரு தரம் மாறுவதுக்கு இல்லை. நடந்து வாசிங்கம்மா, அப்படி அது போக்கிலே போய் கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். நல்ல கவனிங்க, அது போக்கிலே போய் கவனிங்கம்மா, தாம் பக்கமாக வசப்படுத்தும். கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா தான் கையை தட்டுங்க. சொல்லுவாங்க, அடுத்தவங்க சொல்லுவாங்க பாரு, ஐயோயோ நான் என்னவோ நினச்சேன், 3 மாதம் கூட இருக்க மாட்டேன்னு நினச்சேம்மா. புருஷன் கூட சாமர்த்தியக்காரி. நீங்கள் எப்போலாம் இறங்குறீங்களோ புரிஞ்சுக்கணும், அவனுக்கு அடிமையாக இல்லை, அவனை உங்களை அடிமை ஆக்குறது. புரியுது? அவங்களுக்கு சில காற்று கடும் கோபமாக இருக்கும். ஒரு எஜமா கோவப்படுறான்னா புரிஞ்சுக்கணும், நீ தப்பு பண்ணியிருக்கிற. ஒரு தாய் கோவப்படுறான்னா திருத்திக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சிக்கூடாது. சரிம்மா நான் செய்கிறேம்மா, ஐயா நான் செய்கிறேன்ப்பா, சார் நான் செய்கிறேன் சார், சரி பாஸ்டர் இனிமேல் திருத்திக்கிறேன் பாஸ்டர். எதிர்த்து ஊழியக்காரன் எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி இறங்கி போகும்போது நல்லா கவனிக்க வேண்டும். அதுதான் தாழ்மை. அவங்க கவனிக்க என்ன வசீகாரம் போல, இதெல்லாம் வசீகாரம் போல பாருங்க. வசப்படுத்தி உன் கனவு அடங்கலான சரி, ஜபக்குறி சிஸ்டர் கொடுக்காதே கூடாது. என் புருஷன் அடங்க மாட்டான் பாஸ்டர், அடங்க மாட்டேன் பாஸ்டர். ஃபஸ்ட்டு உங்கள் வாயை அடுக்கி அவன் சொல்கிறபடியே செய்து உங்கள் சொந்தக்காரன் பார்ப்பான், அவன் ஏதோ சாப்பாட்டில் போட்டு கொடுத்துட்டுக்கிறான். நான் எதுவுமே போட்டு கொடுக்கல, அவர் சொல்கிறபடியே போனேன். அவர் புரிஞ்சுக்கினார், நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னார். லாஸ்ட்டாக அவர் சொல்கிறது ஒன்றுமே நடக்கலை, கடவுள் எனக்கு சொன்னதான் நடந்தது. கையை தட்டி வேகமாக, நல்லா வேகமாக, ஏய் ரிபா சட்டை கனிமாலா தர. அவர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு போனேன். ஆனால் ஒன்று நடக்கவில்லை. புரிந்து கொண்ட கணவன் மனைவி ஊழியக்காரன் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க.
எங்கள் மனைவி மேலே தான் தேவ வார்த்தை இருக்கு. அவன் 1000 முறை சொல்லும்போது நான் கேட்கல, நஷ்டத்தை கண்டேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், தேவ வார்த்தை என் மனைவி கிட்ட இருக்கு, சாராள் கிட்ட இருக்கு, என் புருஷங்கிட்ட இருக்குது, என் எஜமான்கிட்ட இருக்கு, அந்த ஊழியக்காரங்கிட்ட இருக்குது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. முதல் எதிர்காற்று, இரண்டாவது தடுக்கிற காற்று, மூன்றாவது கடுங்காற்று. சில வீட்டில் எப்பயுமே சத்தம் போட்டு நிறுவான் பாரு. நீங்கள் அமைதியாக போயிடு. உங்கள் தரம், நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் தரம் மாறாது, தரம் குறையாது. என்ன ஒரு மாதிரியாக நினைக்கிறேன், அப்படி இல்லை. உன்னை மாதிரி நடத்துறதுக்கு அல்ல. நீ தேவ வார்த்தைக்கு உங்ககிட்ட இருக்கு, தேவ வார்த்தை சொல்லி நிறைவேறுவதற்கு உங்ககிட்ட இருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இறங்கி தான் போய் ஆகணும், அதன்படியே போய் ஆகணும். ஒரு நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளோ சொல்லிட்டேன் பாஸ்டர், எவ்வளோ பண்ணிட்டேன் பாஸ்டர், பையன் கேட்க மாட்டான், பொண்ணு கேட்க மாட்டான். இல்லைம்மா, அவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் போங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேலே நிறைவேறுது அவன் பார்ப்பான். நல்ல கையை தட்டு, வாலிப பிள்ளைங்க கையை தட்டுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. இதனால என்ன பிரச்சனை தெரியுங்களா? வாசிங்கம்மா, 15 வாசிங்க, 15, 16 வாசிங்க. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். 16 வசனம். அப்படி கிலவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே, என்னம்மா? வெகு வருத்தத்தோடே சிஸ்டர், வெகு வருத்தத்தோடே, ஐயா வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். வசப்படுத்த பிரச்சனை தான் போ. ஆனால் அது எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு இறங்கி போனணும், அது என் கைக்கு வந்து விட்டது. ஆமென். அடுத்தது சிஸ்டர், அடுத்த 17 வசனம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து. சிஸ்டர், ஹலோ பிரதர், பிரைஸ் லார்ட், பாஸ்டர், போய் திருப்பிட்டீங்க, பிரச்சனை இல்லை. அதனால சில சேதம் ஆயிடுச்சு பாருங்க. பல உபாயங்கள் செய்து. நல்ல கவனிங்க, சேதம். உபாயம்னா உதவி செய்து. நீங்கள் சில நேரங்களில் சொல்கிறது அவன் கேட்க மாட்டான், உங்கள் வழிக்கு வரமாட்டான். கவனிக்க வேண்டும். அவங்க சொல்கிறபடியே செய்து போங்க. உங்களுக்கு நஷ்டம்தான், அதான் சொல்கிறோம், நஷ்டம் வந்துடுச்சு, சில சேதம் ஆகிருக்கு. உங்கள் வேலையை, உங்கள் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டான், ஜப நேரத்தை வீணாக்கிட்டான், ஊழியத்தை வீணாக்கிட்டான், நஷ்டம்தான். ஆனால் அவனை தூக்கி எடுத்து, கை தட்ட பாருங்க, என்ன பண்ணாங்களாமா? தூக்கி எடுத்து. அதுதான் பாயிண்ட்ஸ். உன்னால் நஷ்டம் சொல்லாதீங்க, உன்னால் கஷ்டம் சொல்லாதீங்க, தூக்கி எடுத்து கையை தட்டுங்க. அங்கே உன் திமிரை காட்டக்கூடாது. பார்த்தியா, சொல்லும் போது கேட்கல. அல்லையிலே சொல்ல பார்ப்போம். என் அப்பா சிலையில் தூக்கி எடுத்து திட்டில் மடியில் பக்கத்தில் உட்கார வச்சிட்டார். அந்த புத்தி நமக்கு இருக்கணும். அல்லையிலே சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி. கடும் காட்டினாலே அது போக்கிலே போய்விட்டேன். ஆனாலும் அநேக சொன்னாங்க, என்ன ஜபம், என்ன பிரேயர், என்ன உபவாசம் பண்ணா நடக்கலையே, வரலையே. கடைசி நடக்கிறத பற்றி புருஷன் சொல்கிற பற்றி, மனுஷன் சொல்கிற பற்றி கேட்டான் பார். இவ்வளோ ஒரு ஆம்பளையா? கேவலமா இல்லை? எது கேவலம் அப்போ தெரியும் அவனுக்கு. அப்புறம் பார்த்தா அந்த கப்பல் ஆமென் தான் வசப்படுத்திக்கொள்ள, ஆமென், வசத்துக்குள்ளே வந்து விட்டது. இப்போ நினைப்பான், மா நீ பட்டப்பாடு சும்மா வீணாகலாமா, நீ விட்ட கண்ணீர் வீணாகலாமா, ஆமென், நீ கெஞ்சின கத்தோட சமூகத்தை விழுந்து கிடந்த வீணாகலாமா. இப்போ உன் புள்ள அவன் சொல்கிற பற்றி கேட்குறான்பா. கை தட்டுங்க நல்லா வேகமா. ரேஸ் அண்டாரா ரோடு. கடும் கோபம், கடுங்காற்று. இப்போ 18 வசனம் வாசிங்க. மேலும் பெருங்காற்று மழையில், ஐயோ உதவி பண்ணி தூக்கி மறுபடியும் பிரயாணப்படும் போது என்ன காற்று இது? பெருங்காற்று மழையில். இப்போ காற்று மட்டும் தான் சந்திச்சுட்டு இருந்தேன், இப்போ கூட சேர்ந்து தண்ணி கலந்துடுச்சு.
பெருங்காற்றின் மழையும் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால். அடிமா, ஹலோ, அடி. சில நேரங்களில் இந்த அடி என்பது நஷ்டத்தை காட்டுது. இந்த பெருங்காற்று பார்த்தீங்கன்னா 148 சங்கீதம் 8 வசனத்தில் அவர் சொற்படி கேட்கும் பெருங்காற்றே. சகோதரா என்ன சொல்றோம்? சொற்படி செய்யும் பெருங்காற்றே. அம்மா, இன்னைக்கு இந்த வசனமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு மாற்றத்தை உருவாக்கணும் நான் விசுவாசிக்கிறேன். இதுவே உங்களுக்கு திருக்கு தரிசனமான சத்தம். அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. இந்த பெருங்காற்றில் வந்த மழைனால மிகவும் அடிபட்டு, இன்னைக்கு வந்திருக்க அன்பு தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, காற்றுதாயா பிரச்சனையா நினைச்சேன். ஆனால் கூட சேர்ந்து தண்ணியும் வந்து சேதமாகும், மிகுந்த வருத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த காற்றையும் தண்ணீரை நிதானிக்க வேண்டும். யோனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தவறி போகும்போது ஆண்டவர் பெருங்காற்றை சமுத்திரத்தில் அனுப்பினார். கடல் கொந்தளித்தது. இந்த காற்றின் தன்மையை கொந்தளிக்க செய்யக்கூடியது. இந்த கொந்தளிப்பு என்ன கொண்டு நஷ்டத்தை உண்டாக்குற கொந்தளிப்பு. தர்சிஸ்க்கு போன கப்பல் உள்ளே இருந்து அத்தனை சேதமானது. புரிஞ்சு எல்லாமே நம்ம ஒரு பழியை போடக்கூடாது. இவங்களால தான் அவங்கள இல்லை. சில நேரங்களில் நீங்களும் நானும் நம்மளை சோதிக்கணும். ஏன் இந்த அடி, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கடி, நம்மளை திருத்தத்துக்கு வழியை உண்டாக்கணும். அடுத்தவங்களை காரணம் சொல்கிறவன் பேய், அது பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். ஏமா வர்றேன், புருஷன் தடுத்தாரு, அவளை பேசக்கூடாது. சொல்படி செய்யும் பெருங்காற்றை. இந்த காற்றின் வேகம் பாருங்க என்ன பண்ணுதான், எங்களை அடித்தது. இதனால் என்ன வந்து வாசிங்கம்மா, அப்படியே வாசிங்க. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். அம்மா, இருந்த சொத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சேன், சொத்தெல்லாம் வாரி கொடுத்தேன். அப்பயும் அடியினால் பட்ட காயங்கள் மாறவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். முதல் எதிர்காற்றை ஜெயிக்க வேண்டுமானால் நீங்க சொல்ல வேண்டும், நான் உயிரோடு இருக்கனால ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. இதுதான் ஃபெய்த். தடக்காற்று, தடை செய்கிற காற்று என் முழு இதயத்தை எங்க காண்பிக்கிறது. முழுமையாக நான் நம்பிட்டேன், நான் கரை சேர்ந்துடுவேன், நன்மையை பெற்றுருவேன், கர்த்தனுக்கு செய்து முடிப்பார், முடிந்து விட்டது, பெற்று விடுவேன் என்று அந்த முழு இதயத்தை காண்பிக்கிறது. கடும் காற்று. ஒருவேளை தேவனுடைய வாக்குத்தத்தின்படி உன் கணவனை குறித்த, பிள்ளை குறித்து தேவன் வாக்கு கொடுத்திருக்கலாம், இல்லை சொத்து குறித்த, பணத்தை குறித்த வாக்கு கொடுத்திருக்கலாம். அது நிமித்த வர சில நிந்தைகள், அவமானத்தை, அதனால் வர கவனிக்க சொற்கள், வார்த்தைகளாலே வர நிந்தை, அவமானத்தை சோர்ந்து போகிற தெய்வ பிள்ளைகளை சொல்கிறேன், அந்த வார்த்தையின்படியே செய்யுங்கள், போ, கீழ்ப்படிங்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவளுக்கு அடிமையாக இல்லை, அவர்களை என் பக்கமாக வசைப்படுத்தும்படி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, பெருங்காற்றினால் வந்த அடி, காயங்கள், நஷ்டங்கள் எதுக்கென்றால் நான் எப்படியாவது கரை சேர வேண்டும். நான் கடவுளுடைய வார்த்தை எதை கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், நான் எதை மீறி இருக்கிறேன். கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ண சொல்றதை விட்டு விட்டு கடவுள் உங்களை எங்கே வச்சிருக்க அதை வச்சதான் உங்களை அழகு. அம்மாமாருங்க சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி பொண்ணு அனுப்பும்போது திரும்பி வந்தானா ஒரு நாள் வச்சு அனுப்பிச்சிடு. மாமியார் என்ன பண்ணுறா, உன் புருஷன் என்ன பண்ணுறான், யார்கிட்ட பேசுகிறான், அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், அது நல்ல தாயே கிடையாது. குழந்தை பெற்று டெலிவரிக்கு வீட்டுக்கு வந்தா அவனை இங்கே வர சொல், நீ போவாத, இங்கே வர சொல் அவனை. அதில் குடும்பமாக இருக்காது. அதனால் அவனுக்கு சேதம் இல்லாமல் அவன் பொண்ணுக்கு நீங்கள் தான் சேதம். புரியுதா உங்களுக்கு? அது கடவுள் நாம் தூசிக்கப்படுது. அடி, நஷ்டம்,
கடவுளுடைய வார்த்தை நான் எதில் மீறி இருக்கிற ஆண்டவரே, நான் நீதியை மீறி இருக்கிறேன்னா, தேவன் வார்த்தையை மீறி இருக்கிறேன்னா நான் திருத்திருக்கிறேன். உங்களை விசுவாசம் அப்படியே கொஞ்சம் சோதிச்சிடணும். 20ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. என்னம்மா? அநேக நாளாய். எத்தனை நாளா? அநேக நாளாய், அநேக மாதமாய் காரணம் மீட்டிங்க்கு வந்தேன். ஹலோ, மீட்டிங் வந்துனே இருக்கிறேன் சிஸ்டர், வந்துனே இருக்கிறேன். அப்புறம் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் வந்துட்டு தான் இருக்கிற. மாசம் அக்கா ஃபோன் பண்ணினாக்கிறா, சுகமே பார்க்கல, நன்மையும் பார்க்கல. ஏதோ போலன்னா ஃபோன் பண்ணி ஏன் வர்ற கோவப்பட்டு கொச்சிக்குவாங்க, பேச மாட்டாங்க. அவங்க சொல்கிறபடியே நான் வந்தேன். ஜபத்துக்கு வந்தால் சரியாயிடும், ஐயா ஜபம் பண்ண சரியாயிடும் அப்படின்னா சண்டே மாலையில் வாங்க நாங்கள் ஜபம் பண்ண சரியாயிடும். வந்தால் சூரியனையும் பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல. என்ன எதுக்கா வாசிங்கம்மா? மிகுந்த பெருங்காற்று. ஐயோ, இந்த காற்று விட்டு போக மாட்டேதம்மா. என்ன காற்று? பெருங்காற்று. ஒரே அதிகாரம் எத்தனை காற்று பாருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லி கை தட்டப்பா. ஆமென். இது எத்தனை பேர் புரிஞ்சது தெரியாது, புரிய முடியும் தான் நிதானமாக பேசினேன். சிஸ்டர், கொந்தளித்தது, கரை சேர்ந்து விடுவோம் நினைத்து ஏறினோம். ஆனால் எதிர்காற்று தடுத்தபடினாலே சரி கொந்தளிக்கிறது சொல்லி வேறு சபைக்கு வந்துட்டேன், வேறு ஊழியக்கார தேடி வந்துட்டேன். அவங்க கை கொடுத்து தூக்கி உட்கார வச்சு துதிக்க வச்சாங்க, பாட வச்சாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் என்ன காற்றுமா? அது லாஸ்ட்டுமா. எதிர்காற்று ரெண்டாவது தடுக்கிற காற்று. அங்கே ஒருத்தன் எழும்பி சிஸ்டரை பற்றி உனக்கு தெரியாதா, அந்த சபையில் அவங்க இப்படி பண்ணாங்களே, அவங்கள போய் சேர்த்துக்கிறீங்களே, மைக்க கொடுத்துறீங்களே, விட்டுடுங்க. ஐயோ அவங்ககிட்ட கடன் கொடுக்காதீங்க, வாங்கினா கொடுக்க மாட்டா. தடுக்கிற காற்று. மூன்றாவது கடுங்காற்று. நாலாவது பெருங்காற்று. அடி உயிர். ஐயோ, ஆண்டோடைய வார்த்தை வாங்கி இவ்வளோ பிரச்சனையா. கடைசி மிகவும் நம்ம மிகுந்த பெருங்காற்று மழையும் காற்றுமா. மிகுந்த பெருங்காற்று மழை. ஐயா, பிரச்சனை முடியும்னு பார்த்தா அதிகமாகிடுச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, எப்போ ஒரு பேச ரொம்ப கத்துறானா உயிர் போகுதுன்னு அர்த்தம். கையை தட்டுங்களேம்மா. ஒருத்தர் ரொம்ப ஐயா ஐயா கத்துறானா உயிர் போகுதுன்னு அர்த்தம், முடிவு உண்டாக போகுதுன்னு அர்த்தம். இவங்க சொல்றாங்க கவனிக்க வேண்டும், மிகுந்த உபத்திரங்களும் நட்சத்திர சூரியனை பார்க்க முடியாத வெகு காலமாக, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதம்மா. நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஊழியம் பண்ணுறேன், தொடர்ந்து கடவுளுக்காக செய்து கொண்டு இருக்கிறேன், வெகு காலமாக செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் நன்மையை பார்க்கல, மேன்மையை பார்க்கல. ஐயா, எப்போதான் விடிவெளி எனக்கு பிறக்கும்? ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்கள், அங்கே பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, அதான் முக்கியமான விஷயம். ஏன் பார்க்க முடியல? இங்கே ஜபத்துக்கு வந்தும் சபைக்கு போயும் ஜெபம் பண்ணி என் நன்மையை பார்க்க சொல்றாரு பாருங்க பவுல். வாசிங்க சிஸ்டரே. தப்பி பிழைப்போம் என்று என்னும் நம்பிக்கை போன கடைசி என்று முடிவில் சொல்றார் பவுல். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு, நல்ல கவனிங்க, சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ நல்ல கவனிங்க, நான் முன்னே சொன்னனே சிஸ்டர், மாதம் கடவுள் பேசுகிறாரு, நைட்டில் ஆன்லைனில் பேசுகிறாரு பிரதர், பல ஊழியக்காரர் பேசி கொண்டிருக்கிற சொன்னனே. நீங்கள் மேல் வசனம் பார்த்தீங்கன்னா அது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு காட்டுறப்ப தான் உங்களுக்கு புரிய பவுல் என்ன சொன்னார் என்பதை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி. கவனிங்க அம்மா சிஸ்டர், இப்போ போகிற விஷயங்கள், நடக்க போகிற விஷயம் சொல்கிறேன்.
இப்படி வரப்போது வரும்போது பார்த்துலாம். இவங்க என்ன சொன்னாங்களாம், பவுலுடைய வார்த்தை கேட்கலையா, மாலோமி கப்பல் ஓட்டுகிற மாலோமின் வார்த்தை கேட்டாங்களாம். அம்மா சிஸ்டர் கவனிங்க ப்ளீஸ், ஊழியக்காரன் சொல்லும் போது கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. கடவுள் நல்லா தயவுசெய்து ஊழியக்காரன் கையை வைப்பான்னு வராதிங்க. அவன் வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு வாங்க, அந்த வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றும். வார்த்தை இல்லாமல் நீங்கள் போய் சும்மானா ஏதாவது சொல்லிட்டு வரான்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். ஒரு அன்பு சகோதரி ஒரு ரவுடி பேர் ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்துனுக்கிறான். அந்த அம்மா சொன்னாலாம், உங்கள் வீட்டு ஹவுஸ் சூனியம் வச்சிட்டான். யார் வச்சத சூனியம்? உன் வீட்டு ஹவுஸ்னாரு. அதுவும் சேத்துல கலக்கி அந்த சேர் எப்படி கருப்பாகுதோ அதே போல் உன் உடலும் கருப்பாகணும்னு அப்படியே வச்சுட்டான். அவனுக்கு ரவுடி பையன் மன திரும்பி வந்து வீட்டுக்கு போனால் அந்த அம்மா அப்போ தான் சேரை கலக்கினு வாசலை கழுவினுக்கு, காவாளுங்கிற சேரை தள்ளினுக்கு மரத்தில். அவனுக்கு வந்தது போன பேய் திரும்பி வந்து, அடி பாவி இதெல்லாம் தினமும் சேர கலக்கிறேன் சொல்லிட்டு அங்கிருந்து அம்மி கலத்து காலை வச்சுட்டான். அம்மா இதுவாம்மா வசனம்? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வெளிப்பாடு வந்து கவனத்துக்கு தான் சொல்கிறது. எச்சரிக்கையாக இருக்க, பகைக்கக்கூடாது, விரோதாக்கக்கூடாது. என்னம்மா செய்ய, சுகருக்கு மாத்திரை போகிறேன் போடு, தப்பு இல்லை. எதை சாப்பிட்டா சுகர் அதிகமாக வருது அதை அவாய்ட் பண்ணுமா, மாத்திரை கம்மியாயிடும். பாருங்க, வந்தும் வானத்தை நட்சத்திரம் பார்க்கல, வெளிச்சத்தை பார்க்கல, சூரியனை பார்க்கல. என் வாழ்க்கை முழுவதும் மிகுந்த நெருக்க நம்பிக்கற்ற நிலையில் பவுல் கவனிக்க வேண்டும். பிரியாணப்பட்ட வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கி ஒருவேளை வந்த நீங்கள் ஜபத்துக்கு போகிற, சபைக்கு போகிற, கர்த்தர் நம்பிக்கை இல்லை பாஸ்டர், ஏதோ வாழ்கிறேன், ஏதோ இருக்கிறேன், என் வீட்டில் மதிப்பில்லை, மரியாதையில் சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற வந்திருக்கலாம். ஏன் நம்பிக்கை போன தெரியுமா? தேவ மனுஷன் சொல்கிற வார்த்தை கேட்காம மாலோமி கப்பல் ஓட்ட அவன் மேல் நம்பிக்கை வைத்து சொல்ல கேட்டாங்க. அவளுக்குள்ள நம்பிக்கை இழந்து போன. என் அன்புக்குரியவர்களே, அதுதான் பவுல் எழும்பி சொல்கிறார், மனுஷரே திடம் மனதாக இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். கையை தட்டு வேகமாக, நல்ல வேகமாக, ராபாலா கையை தட்டி கொண்டு கொஞ்ச நேரம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கப்பல் என்ற விசுவாசத்தை சேதப்படுத்துகிறது 5 விதமான காற்றை பற்றி பேசினேன். நடந்த சம்பவம் தெரியுமா? 38, 39. திருப்தியாக புசித்த பின்பு, அம்மா திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். பாத்தியா, விசுவாசத்தை லகுவாக்கிடுங்க. கை தட்டுங்க பாப்போம். ஃபெய்த்தை கம்மி. இந்த மாசத்துல அடுத்த 30 அதான் பொழுது விடிந்த பின்பு, நல்லா கவனிங்க, அந்த லகுவா ஃபெய்த்தை லகுவாக்கிட்டீங்கன்னா, உங்கள் நம்பிக்கை லகுவாக்கிட்டீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தை லகுவாக்கிட்டீங்கன்னா என்ன நடக்குது பாருங்கம்மா. பொழுது விடிந்த பின்பு என்ன ஆகுதுமா? இந்த மாதம் உங்களுக்கு பொழுது விடுகிறது. கையை தட்டுங்கள். இந்த மாதம், இந்த வாரம், இந்த நாள், இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு பொழுது விடுகிறது. கையை தட்டு சிஸ்டர். உன் புருஷங்கிட்ட இருந்து, பிள்ளைங்கிட்ட இருந்து, கம்பெனிலேருந்து எங்கெல்லாம் பொழுது வெடியில் இருட்டாக இருக்குது, சூரியனை நட்சத்திரத்தை பார்க்க முடியல, மூச்சு விட முடியல, பேச்சு பேச முடியல, பொழுது விடியும். அடுத்தது இன்ன பூமி என்று இது வரைக்கும் தெரியல, என்ன தெரியல, கரை தெரியல, நன்மை தெரியல, மேன்மை தெரியல, உயர்வு தெரியல, இருட்டிலே வாழ்ந்துட்டேன். ஆனால் இந்த மாதம் முடிவு, இந்த நாள் முடிவு, என்ன கரை, எந்த மனுஷன், நான் எங்கே வந்திருக்கிறேன், இந்த போராட்டத்தெல்லாம் உங்களை உருவாக்கி ஒரு பெரிய துறைமுகத்தை கண்டார்கள். கையை தட்டுன்னு பார்ப்போம். என்ன கண்டாங்களா? துறைமுகம். எத்தனை பேர் துறைமுகம் தெரியுமா உங்களுக்கு? 6 பார். இப்போ அதுக்கு வேல்யூவில் 6 பாரில் வந்து எல்லா சரக்கும் இருக்கும். கோதுமை, சர்க்கரை எல்லாம் வச்சு வெள்ளைக்கார துறைமுகத்துலேருந்து கிளம்புறான் வெளிநாட்டுக்கு. வெள்ளைக்கார துறைமுகத்துலேருந்து கிளம்புறார். நம்ம இந்தியனை பார்த்து கேட்டாராம், நண்டு, எறா, மீன் எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுக்கோ, நான் நாட்டில் போய் நான் எல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாமி அப்படின்ட்டான். நண்டு பேக் பண்ணியா? அது போட்டுட்டேன், பேக் பண்ணல, திறந்து வச்சுட்டேன். வெளியே போயிட போதுன்னு கத்துறார் துரை. எங்கள் இந்தியா நண்டு வெளியெல்லாம் போவார்.
ஏன் வந்து பாருங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி மூடிட்டான், நண்டை மாட்டம் மூடல. வந்து பாரு தோரனை வந்து பார்த்தா ஒரு நண்டு மேலே வரும்போது இன்னொரு நண்டு போட்டு வலிக்குது உள்ள. எங்கள் நாட்டில் எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்காரன் மேலே வந்தால் வேறு ஊரில் தள்ளிவிடுவான், இறக்கிடுவான். அவன் சரியில்லை, அங்கே போகாத, அங்கே பண்ணாத, அங்கே கொடுக்காத, வலிச்சிடுவான். நீங்கள் ஃப்ரீயாக போங்க தோற தூங்கிக்கிட்டு. அல்லைகளே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். துறைமுகத்தை கண்டார்கள். இது வரைக்கும் பார்க்காத உயர்வை இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் பார்க்கும். இந்த நிமிஷத்தில் தொடங்கி விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ரபாலா சந்தா ராபா. கர்த்தருடைய ஆவியை அசைவாடி கொண்டிருக்கிற கை கண்களை மூடி. Thanks for watching our video. For contact 9941601995. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9941691995. நன்றி.